வேடிக்கை அழைக்கிறோம். Usually on the photo session last எடுப்போம். So to start this program, சின்ன photo session ஓட ஆரம்பிச்சிடலாம். Quick-ஆ ஒரு photo session ஓட please. I request all the guests to come forward. ஒரு photo session ஓட ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹலோ, கேட்குதா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக வனிதம் மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதை பார்க்குறப்ப ரொம்ப அவங்களோட ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளாக விமர்சனக்குரிய பொருளாக தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஒன்று செய்கிறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டைரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணா ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது, விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணவனே விமன் சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்திலிருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்கள் முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், நீங்கள் என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்கே கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனராக தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸாக தான் பேரன் கூட ஆடுறதுலேருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலிருந்து பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு. இந்த சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்க பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது. என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமார் வேற, நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிராக பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களா இருப்பாங்க, கர்வம் உடையமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறலாம் இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சேன். ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குயின் அம்பிகா மேம் அவர்களே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது வனிதா சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன் இடமே எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குல்ல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னு. அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொண்டுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
அதுலேயும் ஒரு கேர்ள் ஒரு லேடி பண்ணணும்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோவி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக தனஜன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப கிளாமராக இருக்குது. நம்மெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு கிளாமரான மேடையில் நம்மள நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்தபாலன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மள உட்காந்துருக்கிறது நம்மளே கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து ஒரு எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அமிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்தபாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். எந்த அளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போது தயாரிப்பாளராக இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா. அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போது இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2-3 வயசில். அப்போதுலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க. பல சக்ஸஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறத பார்க்கும்போதே இந்த சினிமா நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றது தான் இவங்க இப்போ இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அடுத்த கட்டமாக இந்த படத்தில் வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா, மாட்ட போகிறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்டில் பெரிய செலவில் பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்கார், கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில் வெற்றி படமாக மாற்றுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அது வணிக ரீதியில் வெற்றி அடையணும். மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீமை வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன். இந்த சேம் டைம் வசந்தபாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்னைக்கு இங்கே இருக்கிறதுலே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கீலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போது இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது. வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் படும்போது நம்ம வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்குறேன் நான். அந்த வரிசையில் இப்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். மிஸ்ஸஸை இங்கே பார்க்குறேன், மிஸ்டர் இங்கே காணோம். அதையே நீங்கள் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டர் என்னடா மிஸ்டரை காணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் சேவா சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையாக எனர்ஜிக்காக நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரூம்ல சார் இந்த லான்ச் முடியறதுல யார் யார் மாட்ட போறோன்னு தெரியாது. இப்போ நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க மிஸ்டர் உங்ககிட்டே கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் வனிதாக்கா. ஸோ அதை தொடர்ந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே தன்னை இளமையாக வைத்துக் கொள்ளும் ஃபாத்திமா பாபு மேம் அவர்களே பேச அழைக்கிறோம். அன்பான பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவினை மனதார வாழ்த்து வந்திருக்கும் அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மேடையில் இங்கே எனக்கு முன்னர் பேசியவர்கள் சொன்னது போல அழகை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கும் அழகான ஒரு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில முதல்ல பேசின வசந்த பாலன் சார் அவர்கள் இந்த மேடையோட ஸ்டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாம போக முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பத்தி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியாக இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் சி எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம், அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காம அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் 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 உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்ட எனக்கு கத்துக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமா இருந்துதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகா உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்னைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு இருந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காம போறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்றேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில சொல்லலைன்னாலும் you will make them proud and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best.
ஸ்ரீகாந்த் சார், உங்கள் பாட்டு பட்டாசா இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்கறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ணு நான் பார்த்தது கிடையாது. நேரில் எவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மிஸ்டர் விக்ரம். இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், பவர் ஸ்டார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் இப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை செத்துட்டே போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கு 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதுங்க, அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள், ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லேயுமே என்னை வந்து அங்கிள் இங்கெல்லாம் நிற்காதுங்க அங்கிள், கீழே விழுந்துருங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது வாழ்த்தை தாண்டி சார் அடுத்த படங்களுக்கு புக்கிங் பண்ணிட்டாரு, அப்படிதான் சொல்லணும். சூப்பர் சார், ஆல்வேஸ் பவர். ஷக்கிலா அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார். வேறு லெவலு. எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணும்னா, உலகத்தில் கேட்கலையா, உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல.
குறைச்சிக்கிங்க. அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணும். ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவன் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறான். இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கி லவ் அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிற, எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார். சரி கத்தாது, மெதுவாக சொல்லு. ஷூட்டிங் என்ன இருக்குன்னா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் என்னென்னோ இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா? அப்போது ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா, எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லாரும் மட்டுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு. அப்பவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடின்னு. அதுக்கப்புறம் அப்படி அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதே தான். வாட் எவர் இட் இஸ். என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க, ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்களாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். ஜஸ்ட் 2 days யூ ஹேவ் இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடுவான். அதுதான் அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாள். நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி. இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன், இப்போ திட்டுவாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார்? கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்களாம் எடுத்துப்போம். என்ன வனிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை வச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல. ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்னை லவ் பண்ண மாதிரி, இந்த மனுஷன்லாம்
எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா, அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவல். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ க்யூட். ஐ ஃபாலன் இன் லவ். Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் யூ ஆல். அதாவது நான் ஸ்டார்டிங்கே மதி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த லான்ச் முடிஞ்சால் கண்டிப்பாக வைரல் ஆகும்னு தெரியும். கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் அவங்களே எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக இன்னைக்கு ஆர்த்தி வரணும். ஸோ கணேஷ் ஆர்த்தி அவர்களையும் அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் பாலன் சார் அண்ட் தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷக்கீல் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான ஃபங்க்ஷனில். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன், செந்தானம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கீலா வீட்டுக்கு வாங்கினாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு. எந்த ஊர்? பேங்காக். டப்பான்னு என் பின்னாலெல்லாம் நிறைய பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன். எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகிறோமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டவனி தான். நான் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது, அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலைல ஷூட்டிங்கு 7 மணிக்கெலாம் கிளம்பணும். யாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கலை, அப்செட்டு. ஜோவியும் வனிதாவும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கெஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும். பார்த்தா பர்மிஷனையும் கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் இப்படி போங்க, ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குன்னு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார் பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன்.
ஃப்ளைட் இறங்கணும்னா கதை என்ன நான் சொல்கிறேன், ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன, நான் என்ன கேரக்டர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துடுங்கன்னாங்க. இதுதான் சீன்னாங்க. அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்கே வந்து ஷூட்டிங் வந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தவன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் வந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கள்லாம் கவனிக்கலை. அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா, நான் இவன் ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு. எஸ் யூ காட் த பெர்மிஷன் நோ அப்படின்னு. தென் ஹவு அப்படின்னா, எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் யூடியூபர், நான் வந்து இந்த மாலை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க. அவனும் இல்லை, இப்படி முறைச்சி பார்த்தான், உண்மையான நம்பலை. ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா, உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமான்னு தெரியல, அதில் வனிதா ஒருத்தவங்க அசிங்கமாக திட்டி இருக்குது. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்களா வனிதாவை பார்த்தா வனிதா இல்லை, ரொம்ப மென்மையாக சிரிச்சது. இந்த பொண்ணா இது, நான் கேட்டேன் அப்படின்னா, ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல. ஷக்கீமா சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். எங்கே டாக்ஸி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பித்து 1:30 முடிச்சிட்டோமா அப்படிதான். அந்தளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணார், சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க, இதை மாற்றிடலாம், இது மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு, ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும், பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன், அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்த பாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார், ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வரலாம் வந்ததில்லை, அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேடைக்கு அழைக்கிறோம். I request Jovika to welcome with a small gift hamper, please. Thank you. And அடுத்தபடியாக சுந்தர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீடியா குடும்பத்தின் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த என்டையர் குரூப் வந்து என்னோடய ஹார்ட்டி விஷஸ். ஏன்னா இது ஃபுல்லாக எப்படின்னா எங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து நல்ல லிங்க். ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் வனிதா விஜயகுமார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக நல்ல பழக்கம். எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல்ட் லேடி. அவங்களே செதுக்கிப்பாங்க, என்ன வேணுமா அவங்க என்ன சொல்லுவாங்க உருவாக்கிப்பாங்க. அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. பட் கைண்ட் ஹார்ட்டட் ஆக்சுவலி. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா ஒன்டே கூட்டி கட்டினான்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு இவங்களெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டானாக வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, என்னோடய டார்லிங்ஸ் ஆக்சுவலி. என்னோடய மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர், அவர் லீடாக பண்ணியிருக்காரு, கூட வனி டார்லிங் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பற்றியும் சொல்லலாம், ஒரு கதை இருக்குது. எப்படி சொல்கிறது, சாம்ராக்கா மேடம் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்பிகா மேடம் எவர்கிரீன், எல்லாருக்கும் ஃபேவரட்.
ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ண லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சாங் பாடுவேன் என் ஒய்ஃப் கிட்ட, கண்மணியே பேசி இதாச்சும் தான் பாடுதான் கொஞ்சம் ஐஸ் வைப்பேன். இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின்ஸ் யார் 2K கிட்ஸா 80s கிட்ஸான்னு கேட்டாங்க. நான் 80s கிட்ஸ் தான் போட்டு அதில் ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸில் வச்சேன். மேம் நான் அவ்வளோ ஃபேவரெட்டு. அப்போ மயில்சாமி அப்பாவுக்கும் நீங்கள் தான் ஃபேவரெட்டு, எல்லாருக்கும் நீங்கள் தான். அடுத்தது கணேஷ் மாம்ஸ் இருக்கார், அவர் சொன்னார் எல்லாம் சொன்னல ஃபேமிலி மாதிரி. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் ஜோவிகாவை பற்றி. நல்லா எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணாப்புல, ப்ரொடக்ஷனில் பார்த்துட்டாரு, டைரக்ஷனில் பார்த்துட்டாங்க, எல்லாமே உளுந்து கவனிச்சாங்க. அது காரணம் வந்து அவங்க அம்மா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்தாங்க. அந்த குழந்தைய நான் வந்து குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வயசுல நல்லா சமைக்கிறது, ஒரு நல்ல கேர், ஒரு வீடை எப்படி பார்த்துக்கணும், அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, வனிதா வந்து அவங்கள சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராக ப்ரொடியூசராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்டில் ஜோவிகா வனிதா விஜயகுமார்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வசந்த பாலன் சார், அவர் என்னோடய ஃபேவரட். அவருக்கும் என்னோடய லவ் லைஃப்பில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா வெயில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நான் காரில் போகும்போதெல்லாம் அப்போ தான் வந்து அங்காடி தெரு சாங் வந்து, அப்போ என்னோடய பிரதர் சொல்லுவார், நான் ஒரு சாங் போடுறேன், டக்குன்னு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சாங் போட்டு அனுப்பு, டக்குன்னு எந்த கோபமாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஸோ சாரோட சாங்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனஞ்சயன் சார், அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஆக்சுவலி. அப்பா என்ன ஒரு பார்க்கணும் சார், அதை உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலும் தனஞ்சய சார்கிட்ட பேசினாரா அடுத்த நிமிஷம் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இஸ் அ குட் கம்யூனிகேட்டட் கை ஆக்சுவலி. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து அவர்கிட்ட இருக்குது. அது எல்லோரும் நான் வந்து கற்றுக்கணுன்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டார்லிங் சென்டர் பீஸில் நல்லா குபேரன் இங்கே வச்சுட்டாங்க, அவரை வச்சுருக்கலாம், செம்மையாக இருந்திருப்பார். எங்கள் ஃபேமிலி செல்லக்குட்டி அவர். அதாவது நிறைய சின்ன வயசுக்காரருக்கும் அப்புறம் தேவாப்பா இருக்காங்க, நிறைய கதைகள். ஒரு வித் பெர்மிஷன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் ஆக்சுவலி. அந்த படம் அவர் சாங் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நான் ட்ரெண்டு மாறிட்டேன். அப்போது எங்கள் அப்பா நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த சாங் கேட்டிங்களா, நம்ம டார்லிங் ஸ்ரீகாந்த் என்ன சாங்கடா, முதலாக்கு தானடா அப்படின்ப்பா, வீட்டு கேட்டிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னா மியூசிக் போட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருடா யூடியூப் போடுறேன் அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னு, போடுற எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாரு. என்ன பாட்டுப்பா அப்படின்னாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நம்ம. அப்பா எங்கே கேட்ட மாதிரி, டேய் இதில் தான்டா இதே வந்துச்சு, நீ இதை வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. சரிப்பா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப ஜோவியல். அது இப்போ இந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ எப்படி ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருக்கிட்டையும் சேர்க்குற டேலண்டட் சூப்பர் டார்லிங் அவர். எனக்கும் அல்ட்டியில் சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. அதுக்கப்புறம் கிரண் மேடம் ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட். நான் என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த நியூ படம் வருதில்ல, அப்போதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபேன் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபேன் ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே நாங்கள் கேங்கெலாம் வந்து எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பிரவீன்லால் சார், தேங்க்யூ ஃபார். நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது, பட் அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருல, அதான் நம்ம முக்கியம் ஆக்சுவலி. மக்கள் சப்போர்ட் வந்து படத்துக்கு தேவை, ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தேவை, அதே மாதிரி டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் தேவை. அது ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நடிக்க முடியும். சப்போர்ட் இல்லாமல் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ சப்போர்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட் தி ஸ்டேஜ் சார். அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சார், அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு டைலாக் விட்டார், அதான் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல. வெறும் லவ் பண்ணுற சீன் மட்டும் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஃபாத்திமா அம்மா கிட்ட, அவர் அடுத்த படத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷப்பட்டுருப்பாரு அப்படின்னு. அதுக்குள்ளே அவரே குவான்ட்டார். என்ன பிளானில் இருக்காருன்னு தெரில. கூட்டும் போதே 3 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கள் டார்லிங் சதீஷ், ஷிங் ப்ரொடக்ஷன், அப்புறம் பாலா சார், இந்த படத்தை அவங்க வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி. ஒரு படத்தை எடுத்து முடித்து தேட்டருக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். த மெயின் மேன் பிஹைண்ட் தட் இஸ் மதி சார். அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு சும்மா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே டிஷர்ட் பார்க்குறோம், அவரது பார்க்குறோம், எந்த காமிக்கிறோம். பட் யார் இன்னாருன்னு தெரியாது. அப்புறம் இன்னார் மயில்சாமி ஒரு சன்னர் தெரிய வருது. அப்புறம் உங்கள் நம்பர் கான்டாக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் நம்பரை நான் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் பேர் எங்கள் அப்பா சேவ் பண்ணிடுறாரு. என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு, நல்ல தயாரிப்பாளர். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது,
இப்போ ஃபோன் வந்தால் கூட என்கிட்ட கேட்பார், யார்ப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படி தான் பேசுவார். ஸோ அப்படி அந்த நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அண்ட் யூ வில் பி வெரி குட் ஹியூமன். ஸோ இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து எல்லோரும் திருப்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முக்கியமான என் ஃபேவரட் லேடியை பற்றி சொல்ல மாட்டேன். சரி, ஃபாத்திமா மேடம். சாரி. இவங்க வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ பிளட் தரணும். சரியா, திடீர்னு வந்து சொன்னோன்னே எல்லாமே வராங்க. அப்போது வந்து கொடுத்துட்டு யாராக கொடுத்தாலும் தெரியாது. பட் நானும் போகிறேன், சரி பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா. ஸோ அப்பா வந்து உள்ள ஆப்ரேஷன் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ அதில் முக்கிய பங்கு அப்பா அப்போ நல்லா இருந்தது காரணம் வந்து ஃபாத்திமா பாபுமா. ஸோ அவங்களுக்கு என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக யாரை கூப்பிட்டு போகிறோன்னா, அவங்க எப்போ பேசுவான்னு எல்லாருமே காத்துட்ருக்கீங்க. அதாவது வைரல் கிரணாக மாறி இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் கிரண் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். This night and this platform just belongs to one lady tonight, is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you, and all the very best for this film, and you have done it, babes. Thank you. Can't hear. Okay. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. Thank you. இல்லை, ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் 2 people டு பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீ பாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another சூப்பர் ஹிட் இன் ஹர். Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. Thank you so much. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா the very very young talent producer of this movie Jovika to share few words please. யூசுவலாக நம்ம ப்ரெஸ் மீட்டில் கைத்தட்டல் கொடுக்க நான் கேட்டதில்லை, பட் ஐ மஸ்ட் சே ஷி இஸ் வெரி 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 டேலண்டட். இட்ஸ் நாட் ஈஸி டு கம் அப் இந்த மாதிரி ஒரு சினிமா ஃபீல்டில் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஐவ் சீன் her லைக் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஷீ இஸ் பீன் டூயிங் இட் அண்ட் we wish you all the best, Jovika. First of all, முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு சுட சுட வந்து
ஃபஸ்ட்டு பிஜிஎம் அனுப்புவார், அப்புறம் ஃபஸ்ட்டு பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்றா வரும். அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னு 10 மினிட்ஸில் அனுப்புவார். இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னுவாங்க. அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம். அன்றைக்கி என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை. அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள். மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போனோம். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன், இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவான் கேட்பாங்க, ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ், இங்கே எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்டில். பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனரில் இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்ணுறோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது, அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே, இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமாக தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் we're நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டமால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி. அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில் இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப அழகாக பேசினாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களோட ஒர்க்கும் இருக்கும். ஒன் மோர் டைம் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஒரு உழைப்பு, ஐ திங்க் ஒரு படம், தரமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ எம் ஷுர் லைக் அது மக்கள், ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக அது சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அடுத்தபடியாக சிடி ரிலீஸ்க்கு பிறகு So yes, Mrs. and Mr.
படத்திற்கான சிடி ரிலீஸ் இதோ உங்களுக்காக வித் ஆல் யுவர் blessings. வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. வீடியோ எடுத்தாச்சா? இந்த வாரம் ஃபுல்லாக 4 நாள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம போரிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது நம்ம பாலா தம்பி அண்ட் சதீஷ் 2 பேரும் தம்பிங்க. தே ஸ்டார்டட் அ நியூ வெஞ்சர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷனில். தே வாண்ட் டு ரிலீஸ் அ மூவிஸ். ஒரு மந்த்துக்கு ஒரு படம். அதுவும் வந்து முதல்லையே ஆரம்பிக்கும் போதே வனிதா அக்கா ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன படம் இல்லை. அவங்க சொல்கிறது என்னென்னா 1 crore ஆரம்பித்து ஒரு 5 crores அந்த படங்களை தான் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் அவங்களோட ஆளுமையில் வச்சுருக்கிறாங்க. அதனால சரி நம்ம வந்து நமக்கு கிடைத்த ஒரு இதில் நிறைய படங்கள் தேங்கி இருக்குது. ஆல்மோஸ்ட் 200 படங்கள் வருஷத்துக்கு வருது. பட் அதில் எதுவுமே தியேட்டர் கிடைக்காம இந்த ரொம்ப கஷ்டமான நிலைமை சினிமா நலிந்து போயிட்டுருக்கு. தனஞ்சலியன் சாருக்கு அதை பற்றி தெரியும். ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப ஒரு எக்கனாமிக்ஸாக சார் பேசுவாங்க. ஸோ இந்த படம் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்துக்கு நாங்கள் எப்படி உள்ளே போனோன்றது அதெல்லாம் சொன்னால் நம்ம தனியாக ப்ரெஸ் மீட் தான் வைக்கணும். இது முழுக்க முழுக்க ஜோவிகான்ற ஒரு கேரக்டருக்காக நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை பற்றி மேடையில் இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வசந்த பாலன் சார் வந்து ஆரம்பித்து வைக்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாரெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னே தெரியல. தேங்க்யூ சார் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. தனஞ்சலி சார் ஆல்வேஸ் இயர் ஃபார் சினிமா டாக்டர் தான் நான் தனஞ்சலி சார் சொல்லுவேன். எப்போயுமே சினிமாவை பற்றி பேசிகிட்டே இருப்பார். மற்றும் எல்லோரும் மேடையில் இருக்க அவ்வளோ டிக்னிட்டரிஸையும் பேர் சொல்ல டைம் இல்லை. நீங்களும் ரொம்ப இப்போ வைரல் வனிதாக்காவோட பேச்சை கேட்குறது நீங்கள் ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எப்படி அடாப்ட் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு படம் மாதிரி 12 மந்த்துக்கு 12 படம் பண்ண போகிறாங்க. அது படங்கள் வந்து நின்று போன படங்கள் எடுத்து அதுக்கான ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியில் என்ன ஒரு அட்வைசரி மெம்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் தான் அவங்களோட முதல் படம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஜோவிகா இந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் உள்ள எல்லாருமே நாங்கள் 3 brothers ஜோவிகாவுக்கு, நான் சதீஷ் பாலா. அண்ட் இந்த படம் வந்து அக்கா எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காட்டினாங்க. ஒரு 15 days 20 days எடுத்துகிட்டு படத்தை காட்டுறாங்க. எவ்வளோ இந்த பட்ஜெட்னு கேட்டாங்க. நம்ம எப்பயுமே அந்த பட்ஜெட் பேசுகிறது தானே. என்ன சார் தனஞ்சலி சார் எப்பயுமே நம்ம பட்ஜெட் பேசுவோம். இல்லைக்கா அது ஒரு 1.5 கோடி ஆயிருக்கும். சரி இந்த படத்தை அப்படியே வாங்கிக்கோங்க. நாங்கள் சரி நானும் டீல் பேசுகிறேன். பயங்கரமாக பேசி 10,000 அட்வான்ஸ் கொடுங்கனாங்க. அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. இப்போ கணேஷ் பிரதர் சொன்ன மாதிரி, ஷக்கீல் அக்கா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி யாருமே ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி படம் இனிமேல் வேறு படமும் வராது. ஏன்னா திஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அவங்க ஒர்க் பண்ணது லைக் லேபர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் கொரில்லா ஸ்டைல்னு சொல்லுவாங்கள்ல, சமுத்திரக்கணி சார் அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் வந்து கொரில்லா ஸ்டைலில் ஒர்க் பண்ண சொல்லி பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நான் இது 3 தடவை இந்த படம் பார்த்துட்டேன். என் சொந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது. பட் ஒரு தடவை பார்க்கும்போது இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. ஜோவிகாவுக்கு வாழ்த்துக்கள். முதல் முறையாக இவ்வளோ ஒரு அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக இப்போ டைட்டில் இங்கே மாறி இருக்கணும். ஒன்று ஜோவிகா விஜயகுமார் டைரக்டர், வனிதா விஜயகுமார் ப்ரொடியூசர் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த வனிதா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் ஸ்டைல் தான் அவங்களுக்கு. பட் ஜோவிகா வந்து டப்பிங்கில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்ரீகாந்த் தேவாசரோட கம்யூனிகேட் பண்ணுற ரொம்ப கஷ்டம். ஸ்ரீகாந்த் பிரதரோட ஒர்க் பண்ணுறது ஆனால் வேலை பண்ணனா கொடுத்துருவாரு. பட் அவர் பிடிக்குதுன்னா ஈவெண்ட்லாம் நிறைய பண்ணுறாரா, அதனால் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் பாட்டெலாம் சூப்பராக பட்டையை கிளப்பிட்டார். ஒரு சிவகாசிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோவிகா வந்து இந்த படத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த நரேஷ்னு நம்ம டெக்னீஷியன் அவர் வந்து இட்ஸ் லைக் ஏன்னா வனிதாக்கோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், உண்மையாக சொல்கிறேன். அவங்க என்னென்னா ரொம்ப நாலேஜாக இருக்கிறபடியா எவ்ரி 1 ஹவருக்கு வேறு வேறு தாட்ஸ் சொல்கிறாங்க. அந்த தாட்ஸ் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் புதுசு ஆள் எடுத்துகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே நிறைய பேர் வெளியே போய் உள்ளே போய் வெளியே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாசி சாரோட இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ. நல்லா படம் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ராஜா மந்திரியில் உஷா கிருஷ்ணன், கல்லனில் உஷா தங்கராஜ், உஷா மேம் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு
பெண் இயக்குனரில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கவனிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக தியேட்டரில் ப்ரமோஷன் நீங்கள் சொன்ன ஒரு ஆள் இருந்தாலே போதும். பட் ஷக்கிலாமா இருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி காமெடி. அவங்களோட டைமிங் சென்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவலாக இருக்கும். கிரண் ஒரு ஸ்டார், அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. திடீர்னு போனாங்க ஷூட், அதுவும் துபாயில். அது ஒரு எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் ஆச்சு. ஸோ இந்த படம் ஆரம்பித்து அது தானாகவே தன்னை நல்ல படங்கள் வந்து தன்னை தானாக செதுக்கிக்கின்ற மாதிரி இந்த படத்துக்கு அவங்க நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. கணேஷ் பிரதர் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் அவர் காமெடி சென்ஸ் டைமிங்லாம் பயங்கர இருக்கும். இன்றைக்கி மாஸ்டர் வரல, ராபர்ட் மிஸ்டர் எங்கன்னு கேட்டார் தனஞ்சலியன் சார். அவர் வந்து கோவாவில் ஷூட்டில் இருக்கார். அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் 3 படம் ஹீரோ ஆகி டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஹிம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ராபர்ட் மாஸ்டர். அண்ட் பவர் ஸ்டார் சார் ஷக்கிலா அக்காவை தேடிட்டே இருக்கார் படத்தில். ஆனால் பாலா, நாங்கள் ப்ரொடியூசர் பாலாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கடைசியாக ஷக்கிலா அவர் ஃபாலோ பண்ணுறது. இந்த படம் ஒரே சுந்தர் சி சார் படம் மாதிரி பயங்கரமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக லாஸ்ட் 20 மினிட்ஸ் லாஃப்டர் ரைடாக இருக்கும் உங்களுக்கு. பவர் ஸ்டார் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. லால்வாணி சார் வந்திருக்காரு, தேங்க்யூ சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் லதா ரஜினி ஹேமா ரஜினிகாந்த் மேம் அண்ட் ட்ரெயினர் இருக்காங்க ஒரு யூனிவர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். மேடையில் இருக்கோம் சார். தனேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வசந்த பாலன் சார் ரொம்ப நன்றி. அந்த சார் மிஸ்டர் அவர் யூனிவர்ஸ் சார் என்ன சொன்னேன் ஜிம் மிஸ்டர் இந்த தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அந்த கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணன் உங்களுக்கு நன்றி. அந்த சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமாம்மா ரொம்ப நன்றிம்மா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் தேங்க்யூ. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமா சார், அதுதான் சார் சொல்ல போறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலா. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலா. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க இந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்க? மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த பாஸ்ட் எப்படி ஆட முடியும்? குழந்தை எதாவது ஆடாதா? அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி ஸ்ரீ சாங் ரெடியான்னு கேட்பாங்க. இப்போதான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணி தான் ஆச்சு. இப்போ தான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னன்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்கா கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உன் ஆசைக்கு ஏதாவது சொல்லுமா? அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வரும்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புன்னு பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே ஆகுனா ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில். இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யாரு, ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பாப்பா அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டா கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் பிரா சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங் வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட்டு அதை சொன்னேன்னா சொல்கிறேன் அதை சொன்னேன்னு சொல்லிட்டு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்ல இருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரா ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடியாக கடலிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வாங்க சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மதியம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ட்வின் பிரதர்ஸில் ட்ரிபிள் பிரதர்ஸு. அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம். ஸோ நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசிட்டாரு. ஸோ நாங்கள் என்ன பேசுறது நம்ம என்ன தெரியல. பட் ஜோவிகா ப்ரொடியூசரோட கூடிய சீக்கிரத்தில் ஹீரோயினாக லான்ச் ஆகணுன்ட்டு நினைக்கிறேன். சீக்கிரமாக ஆவாங்கன்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு கங்க்ராட்ஸும் ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஓகே, இங்கே ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கும் இந்து அஞ்சப்பர் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரிக்வெஸ்ட் வனிதா அக்கா டு வெல்கம் ப்ளீஸ். இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறவங்க தான் அவங்க. ஸோ வைரல் வனிதா அக்காவை பேச அன்போடு அழைக்கிறேன். கேமராமேன் கபில் மேலே வாங்க. ஸோ சாரி. இந்த படத்தில் வந்து 3 கேமராமேன், ஒரு ஸ்கெட்யூலுக்கும் ஒரு கேமராமேன். நிறைய கதை கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய நடந்தது. இவர் தான் கடைசியாக வந்து 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு கேமராமேன். இவர் வந்து மேஜராக சிவராத்திரி சாங் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் மை பிரதர். தேங்க்யூ. ஓகே, இல்லை இப்படி உட்காந்துக்கும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் எவ்ரிபடி தேர். ஹேமா அண்ட் ஆல் இஸ் லைக் மை ஓன் சிஸ்டர். அண்ட் கபில், பாலா இஸ் மை பிரதர். ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ். பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன். அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம். மதியும் நானும் நடிக்கிறோம். ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி. ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை. அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா
அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ். ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் வரும், இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டிடன்ட் டூ திஸ், யூ டிடன்ட் சே திஸ், யூ டிடன்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறையா சில விஷயங்களுக்கு. நியாயமாக என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக. மோர் தென் எனி திங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். லொக்கேஷனில் அவன் மாலில் சுற்றுனதெல்லாம் பேசினான், நடு நைட்டில் சுற்றுனதெல்லாம் சொல்லட்டுமா? நாங்கள் தூங்கி எல்லாரும் ஒரே வீட்டில் தாங்க இருப்போம். ஏர்பிஎன்பி அந்த மாதிரி அப்ராடில் போய் தங்கியிருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு யார் ஏஞ்சாலும் அவன் சுற்றினே இருப்பான். என்னடா பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, சுற்றிட்டு இருப்பான், சும்மா வாக்கிங்கில் இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து we are all family, ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good time ன்னு சொல்லணும். a lot of things. அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான், அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லேயும் இருக்கும், பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் அதான் சொன்னேன், சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேல தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாரை எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக, அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன், ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் Nandu is Anbu Mayilsami. I don't know how we connected, but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம். he is like my little brother. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது, அந்தளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம். ஸோ தேங்க்யூடா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? Soumyava? Is she here? Yes, Soumyava. Okay. Soumya. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு. பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம். ஸோ வில் கம் டு தட். சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட். ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜியில் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணார். அந்த டைமில் தான் எனக்கு பழக்கம். அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே, ஆமாம், ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையாக தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும்.
டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில். அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர், அவ்வளோதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளோதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்பி உட்காந்துட்டோம், வி ஹாவ் டு கோ வித் இட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல, ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஷோபனா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாக நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாவே டாக்டர்னு நம்பிடுவோம், அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா, நீங்கள் 2 பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு. ஆமாம், ஆனால் நாங்கள் நிஜமாக ஜிம்மில் தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமாக ஜிம்மில் போய் கதை பேசிகிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து அக்காவுக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷீ ஐடென்டிஃபைட் தட் சம்திங், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிரண் பற்றி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓவர் ஹியர். முக்கியமாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன், கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம், பட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோட கதை, முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேர் வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல. நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும். இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா. பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணால் மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் குழந்தையில அமெரிக்காலெல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா, அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னேன். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்தை 4 மாதம் குழந்தை, 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃபு, அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி, ரத்னா வெலகுப்புடி, ஐ ரிமெம்பர் ஹர் டுடே, தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது, தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது
அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம். அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே என்னோட வலியை பார்க்க முடியலன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை எடுத்து பெத்தெடுப்பா. அப்போ நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, கட்டி பிடிச்சி அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெத்தெடுக்கிற, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு. அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜென்ரல் அனெஸ்தீஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்போ என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில். அம்மம்மா வில் கில் யூ, ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்து அவனே டென்ஷன் ஆகிட்டான். ஷீ வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்க் மீ வாட் இஸ் த நேம், அங்கேயே பேர் சொல்லணும். அப்போது எனக்கு அந்த சுச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்து நான் சொன்னேன், ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சாரு. ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார். ஸோ பேசுகிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஷீ இஸ் born with the love of my father, her own grandfather. ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை இயக்குவேன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். So I wanted to tell you the story. Thank you for the time, and I want to thank all my technicians, cameraman, editors. my editors எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன், கதையை மாற்றிட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ் பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், எங்கே இருக்காரு, வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ், வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ. குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை, அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம், சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான், ஆனால் அவள் பேர் ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி ஹஸ் சைன்ட் 2 films. சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வருஷம், தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் MS ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஹி குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கனால, பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம், முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்னது நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, இந்த விஷயத்த பேசுறது
நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனிவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூனில் டெலிவரி, சரியா? ஜூனில் டெலிவரி. தியேட்டரில் வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்கள், அந்த குழந்தை யாருன்றதை பாருங்கள். தேங்க்யூ. Thank you so much to press and media friends. சாரி. அப்புறம் வந்து ஐ ஹாவ் டு ஆல்சோ தேங்க் மை மேனேஜர்ஸ். சரவணன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா மேலே வாங்க. அண்ட் உமாபதி ஷெஃப்